அனைவருக்கும் வணக்கம். குருவடி சரணம். இப்போ நாம பார்க்க போற பதிவு என்னன்னா, ஒரு சிம்பிளான பரிகார அமைப்பு. ஒரு ஜாதகத்தில் எத்தனை தோஷ அமைப்புகள் இருந்தாலும், எந்த கிரக அமைப்பினால் தோஷங்கள் ஏற்பட்டாலும், அதற்கு நாமளே அதற்கு ஒரு சின்ன பரிகார அமைப்புல நாமளே அதை செய்ய முடியும். குறிப்பாக நம்மளோட ஜாதகத்துல எந்த கிரகம் பலம் இழந்திருக்கு, எந்த கிரகத்தினால் நமக்கு தீமை ஏற்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம அன்றாடம் பரிகாரம் வெளியில போய் செய்ய முடியாது. இது சிம்பிளா செய்யக்கூடிய அமைப்பு. குறிப்பா நாம் பட்டினி விரதம் இருக்கணும். பட்டினி விரதம்னா முழுசா 3 நேரம் இருக்கணும்ன்ற ஒரு அமைப்பு கிடையாது. ஒரு நேரம் இருந்தாலும் கூட போதும். அந்த ஒரு நேர உணவை மற்றவர்களுக்கு தானமா கொடுக்கணும். இல்லை அன்னைக்கு கொடுக்க முடியினாலும் பரவாயில்ல, அந்த மாதத்திலேயோ அந்த வருஷத்திலேயோ மொத்தமாக கூட நாம சேர்த்து கொடுக்கலாம். பொதுவாக இன்னைக்கு நம்மளோட ஜாதகத்துல செவ்வாயினால் நமக்கு பிரச்சனைகள் ஏற்படுகிறது, தோஷம் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புல இருக்குன்னா, செவ்வாய்க்கிழமை பட்டினி விரதம் இருந்து அந்த விரதத்தை நாம கடைபிடிக்கலாம். அது மாதிரி சந்திரனால் வரும்போது திங்கக்கிழமையும், சூரியனால் பிரச்சனைகள் வரும்போது ஞாயிற்றுக்கிழமையும், குருவால் வரும்போது வியாழக்கிழமையும், சுக்கிரனால் பிரச்சனைகள் ஏற்படும் போது வெள்ளிக்கிழமையும், சனி பகவானால் வரக்கூடிய அமைப்பு இல்லை சனிக்கிழமையும், ராகுவால் அமைப்பு வரக்கூடிய அமைப்பு ஞாயிற்றுக்கிழமையும், கேதுவால் வரக்கூடிய அமைப்பு செவ்வாய்க்கிழமையும் நாம பட்டினி விரதம் இருந்து நம் உடலை வருத்தி கொள்ளும் போது இந்த பரிகாரங்கள் மிகச் சிறப்பாக செயல்படுகின்றன. இந்த பரிகார அமைப்புகளை என்னுடைய மானசீக குருநாதர் ஸ்ரீராம்ஜி ஐயா அவர்கள் தான் எல்லாருக்கும் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை நாங்களும் கடைபிடிக்கிறோம், நீங்களும் கடைபிடிக்கணும் அப்படின்றக்காக தான் இந்த வீடியோ போட்டுட்டு இருக்கோம். பொதுவாகவே நாம் பட்டினி விரதம் இருப்பதும், ஏழைகளுக்கு அன்னதானம் போடுவதும் ஒரு நல்ல அமைப்பை கொடுக்கும். பரிகாரங்கள்ல சிறந்தது முதல்ல அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பட்டினி விரதம், இரண்டாவதாக இருக்கக்கூடியது அன்னதானம். ஆயிரக்கணக்கு நூற்றுக்கணக்கான பேருக்கு லட்சக்கணக்கான பேருக்கு போனோம்னு உங்களோட தகுதிக்கு எவ்வளவு பேருக்கு கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்க கொடுத்தாலே போதும். ஏழ்மையாக இருக்க ஒரு 5 பேருக்கு கூட தயிர் சாத அமைப்புகளை கூட நாம கொடுக்கலாம். அதற்கு அடுத்தபடியாக பார்த்தோம்னா, கல்வியில பின்தங்கி இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு டியூஷன் எடுக்கிறது, அவர்கள் படிப்புக்கு தேவையான பொருட்கள் வாங்கி கொடுப்பது, குழந்தை பள்ளிக்கூடம் ஃபீஸ் கட்ட அடிக்கக்கூடிய தகுதி இருந்தால் கூட அந்த விஷயங்களை கூட செய்யக்கூடிய அமைப்புகளெல்லாம் நாம செய்யலாம். அதற்கு அடுத்தபடியாக தாலிக்கு தங்கம் கொடுப்பது, ஏழ்மையில் இருக்க பெண்களுக்கு திருமண அமைப்புக்கான பொருளாதார உதவி கொடுத்து உதவி பண்ணுவது. இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அரசியல்வாதிங்க 100 பேருக்கு தாலிக்கு தங்கம் கொடுக்குறோம், 100 பேருக்கு திருமணம் நடத்தி வைக்கிறோம்னா அந்த கிரக தோஷ அமைப்புல அவர்களுக்கு அது சாதகமாக அமைய வேண்டும் அப்படின்ற அமைப்புக்காக மட்டும்தான் இந்த மாதிரி அமைப்புகளை செய்கிறாங்க. அப்ப எப்பொழுதும் தான தர்மம் நமக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். நாம பட்டினியாக இருந்து விரதம் இருப்பதும் இது கிரகங்களுக்கு மிகப்பெரிய பரிகார அமைப்பாக இருக்கும். ஆக இந்த அமைப்பை நீங்க தொடர்ந்து செஞ்சு வாங்க. வாரத்துல ஒரு நாள் பட்டினி விரதம் இருந்தாலும் போதும். இல்லை உங்களால் டெய்லி ஒருவேளை என்னால் சாப்பிடாமல் இருக்க முடியும் அப்படின்னா அதை முறையாக நீங்க பயன்படுத்துங்கள். உங்களுக்கு நல்ல வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனை அமைப்புகளும் இல்லாம சீரும் சிறப்புமாய் வாழ வாழ்த்துக்கள். வாழ்க ஜோதிடம், வளர்க ஜோதிடர் ஒற்றுமை.